நம்மள நிறைய பேரு வெயிட் லாஸ் பண்றதுக்காக வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா, தினமும் எத்தனை அடிகள் நடந்தா நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது சரியான ஐடியா இல்லாம இருக்கும். அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நடைப்பயிற்சி உடலுக்கு பல நன்மைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கடுமையான நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறது. நடைப்பயிற்சி ஒரு சிறந்த ஏரோபிக் உடற்பயிற்சி ஆகும். இது முழு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. தினமும் குறைந்தது 8000 முதல் 10,000 படிகள் நடப்பது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். நாம இன்னைக்கு வாக்கிங் போறதுனால நம்ம உடம்புல வெயிட் லாஸ் எப்படி பண்றது, அது மட்டும் இல்ல தினமும் எத்தனை ஸ்டெப்ஸ் நாம நடக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நடைப்பயிற்சி உடல் எடையை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. இவை தவிர இதயம் ஆரோக்கியமாக இருக்க நடைப்பயிற்சியும் நல்லது. நடைப்பயிற்சி தசைகள் மற்றும் மூட்டுகளை பலப்படுத்துகிறது. இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதன் மூலம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. நடைப்பயிற்சி கூடுதல் கலோரிகளை எரிக்கிறது. பலர் காலையிலும் சிலர் மாலையிலும் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் எடை இழப்புக்கு நடைப்பயிற்சி எப்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ உடல் எடையை குறைக்க காலை அல்லது மாலை எப்போது நடக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். நடைப்பயிற்சி என்பது எடை இழக்க மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சி. உடல் எடையை குறைக்க நீங்கள் எப்போது நடக்க முடியும் என்பதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுது. காலையில் நடக்க முடியாமல் போனால் மாலை மற்றும் இரவு நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக, நடந்த பிறகும் எடை குறையாததற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எடை இழக்க மிக முக்கியமான விஷயம் முடிந்தவரை குறைந்த கலோரிகளை உட்கொள்வது. தினமும் 8000 முதல் 10,000 படிகள் நடந்தாலும் அல்லது 1 மணி நேரம் நடந்தாலும் உங்கள் எடை குறையவில்லை என்றால் உங்கள் கலோரி அளவு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மூலம் மட்டும் உடல் எடையை குறைக்க முடியாது. மற்ற விஷயங்களிலும் ஒரு கண் வைத்திருப்பது ரொம்பவே நல்லது. வாக்கிங் போயிட்டும் நம்மளோட உடல் எடை குறையல அப்படின்னா சில விஷயங்களை மனதில் வைப்பது நல்லது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தினசரி 200 முதல் 300 கலோரிகளுக்கு குறைவாக சாப்பிடுங்கள். உங்கள் உணவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உணவில் புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கிறதா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். இரவில் 7 மணி முதல் 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் கிடைக்குமாறு உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சர்க்கரை, இனிப்புகள், சிப்ஸ், குளிர்பானங்கள், நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை இதில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.